வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்து ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யலாம். குதிரைவாலி உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதில் வந்து நிறைய அளவு ஃபைபர் சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. அதனால் உடல் எடை குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்ற பிற வகை சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது. கால்சியம், அயன், ப்ரோட்டீன்லாம் இதில் இருக்குது. நம்ம அடிக்கடி இதில் உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க இதை ருசியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு நம்ம எந்த மெஷர்மெண்ட் டம்ளரோ இல்லை கப்போ அதை எடுத்துப்போங்க. அதில் ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிப்போம், க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு முழுகிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, இது ரெண்டுமே போட்டு வறுத்து லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. பொடிச்சு இப்படி வச்சிடலாம். இறக்க போகிற டயத்தில் இது மேலே அப்படியே தூவி இறக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நான் இது பண்ணிட்டேன். அடுத்து வந்து அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கலாங்க. இதை நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ தேவையான காய்கறிகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு, பீன்ஸு, கேரட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஊறின இந்த குதிரைவாலி அரிசி தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிடலாம். பட்டாணியும் சேர்த்துட்டு காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போது ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே நம்ம 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்சுருந்த குதிரைவாலி அரிசியை தண்ணியெல்லாம் வடிவிட்டு இதில் போட்டுட்டு கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 to 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அரிசி நல்லா வேகணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சிடலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் இந்த ட்ரை ஆகணும். அதனால் மூடி வச்சிடலாம். கலந்துட்டு மூடி வச்சுருவோங்க. அரிசி நல்லா வேகணும். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. இப்படி கலர்னாலே நல்லா ட்ரை ஆகிடுங்க. இப்போ இந்த அரிசியே வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிளகு, ஜீரகம் அது ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் அப்படியே மேலே தூவிக்கலாங்க. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம இதில் இஞ்சி, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாங்க. சூப்பரான குதிரைவாலி உப்புமா தயாராகிடுச்சுங்க. காலை நேர டிஃபனுக்கு நல்ல ஹெல்த்தியான குதிரைவாலி உப்புமா நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள், செய்து கொடுங்க. இது மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை மேலே தூவி அப்படி கொடுக்கலாம். இது விருப்பம் இல்லாதவங்க கூட இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த குதிரைவாலி மில்லட் நம்ம எடுத்துக்கிறதால கொலஸ்ட்ராலும் குறையும் சொல்கிறாங்க. அதே சமயம் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த அரிசியில் இந்த மில்லட்டில் வந்து கொஞ்சம் அளவே நம்ம இதை போல் சமைச்சு சாப்பிட்டாலே வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம பசியே எடுக்காதுங்க. அதனால் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற பழக்கமும் அவாய்ட் பண்ணிடலாம்.
நொறுக்கு தீனியும் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு உடல் எடையும் குறைக்க ஈஸியாக இருக்குது. அதுவும் போக இதில் வந்து இரும்புச்சத்து, புரோட்டீன் எல்லா சத்தும் இருக்கிறதால சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதுக்கு செய்து கொடுக்கலாங்க. மெயினாக வந்து இது டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து சத்தான குதிரைவாலி அரிசி இந்த போல் உப்புமா காலை டிஃபனுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.